ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 33வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்மேலை சேர்ந்த நாபால் என்கிற மனுஷன் மிகுதியான ஆடுகளை கொண்ட ஐஸ்வர்யவானாக இருந்தான். தாவீதும் அவருடைய சேனைகளும் எல்லாம் வனாந்தரங்களில் மறைந்திருந்த நாட்களில் நாபாலுடைய மந்தையை சுற்றிலும் அவர்கள் பாதுகாவலாக இருந்தார்கள். ஒரு விசை நாபால் தன்னுடைய ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கும்படிக்கு போயிருந்தான். இதை தாவீது கேள்விப்பட்டு தன்னிடத்தில் இருந்த வாலிபர்களை அழைத்தனுப்பி நாபாலிடத்திலே சென்று உதவி கேட்கும்படி அவர்களை அனுப்பி வைத்தான். ஆனால் நாபால் அவர்களிடத்திலே மிக கடினமாக பேசி வெறுங்கையோடு அவர்களை திரும்ப அனுப்பி வைத்தான். இந்த செய்தி தாவீதுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தினது. ஆகவே தாவீது தன்னுடனே சேர்ந்த வாலிபர்களை பட்டயங்களோடு புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லி நாபாலுக்கு எதிராக அவர் போய்கொண்டிருந்தார். இந்த செய்தியை எல்லாம் நாபாலினுடைய மனைவியாகிய அபிகாயிலுக்கு நாபாலின் ஒரு வேலைக்காரன் சென்று அறிவித்தான். உடனே அபிகாயில் அப்பங்களையும் திராட்சரசங்களையும் இன்னும் தாவீதோடு சேர்ந்திருக்கின்ற சேனைகளுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களையும் கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு தாவீதை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தாள். தாவீது நாபாலுக்கு எதிராக போய்கொண்டிருக்கின்ற வழியில் அவள் தாவீதுக்கு எதிர்கொண்டு சென்று அவரை பணிந்து கொண்டு தன்னுடைய புருஷன் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு தான் கொண்டு வந்த உணவுப் பொருட்களை தாவீது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். தாவீது அவைகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்தான். அப்பொழுது தாவீது நாபாலுக்கு எதிராக கொண்டிருந்த மனப்பான்மையிலிருந்து விலகிவிட்டான். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம், அபிகாயிலை பார்த்து தாவீது சொன்னார், நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று. மிகப்பெரிய உயிரிழப்பும் சேதமும் வரவேண்டிய சூழ்நிலையிலே அபிகாயில் செய்த செயலும் பேசின வார்த்தைகளும் அவைகளை தடுத்து நிறுத்தினது. அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நாள் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கின்ற 2 பேருக்கு நடுவிலே ஒரு நல் யோசனை சொல்லுகிற நாளாக காணப்படட்டும். நம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் விரோதங்களையும் பகைகளையும் உருவாக்குகிறதற்கோ அவைகளை வளர்க்கிறதற்கோ ஏதுவாக இராமல் அவற்றை முடிவுக்கு கொண்டு வருகிறதற்கு ஏதுவாக இருக்குமானால் தேவன் அவைகளை குறித்து சந்தோஷப்படுவார். அந்த யோசனைகள் வெற்றி பெறுகிறதற்கு கர்த்தரும் நமக்கு துணை நிற்பார். சண்டைகளை அமர்த்துகிறதற்கும் ஆசீர்வாதமும் சமாதானமும் உண்டாகிறதற்கும் இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு நாங்கள் நல் யோசனை சொல்லுகிறவர்களாகவும் அந்த யோசனைகளினால் சமாதானத்தையும் ஐக்கியத்தை உண்டாக்குகிறவர்களாகவும் காணப்பட இந்த நாளிலே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒருபோதும் பிறருக்கு இடரலும் தீங்கும் உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வராமல் எங்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.